அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் பிரைஸ் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி சார்பாக நடக்கிறதான அந்த நேர்காணல்களே உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களோட சொல்லிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்து வந்த பாதைகள். ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான விசேஷித்த விதமாக தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறதான ஒரு தேவ பிள்ளைகளை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். குறிப்பாக பல்வேறு நிலைகளில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க, இந்த உலகத்திற்காக வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தவங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தபோது தேவன் அவர்களை இழுத்ததுனால உடனே அவருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து தங்களை முழுமையாக தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்தாங்க. அது நிமித்தம் அவங்க அனுபவித்த துன்பங்கள் ஏராளம், தொல்லைகள் ஏராளம். யார் அந்த தேவ பிள்ளைகள்? இவர்கள் கடந்து வந்த பாதை என்ன பார்ப்போமா? இல்லை, சகோதரர் பிரபாகர், அவரோட மனைவியோட பெயர் பிரியா. ஸோ இப்போது அவங்கள நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். பேசலாண்ணே, பேசலாடக்கா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில். அப்புறம் அவங்களை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் என்ன மாதிரி ஊழியம் செய்கிறீங்க, எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி நேயர்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய முழு பெயர் தியாஃபிலஸ் பிரபாகர். சென்னை பட்டணத்தில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் தொடங்கினோம். என்னுடைய மனைவி பெயர் பிரியா பிரபாகர். ரெண்டு பேருமே நாங்கள் ஒரு மருத்துவ பணியில் இருந்து நாங்கள் வந்தோம். அவங்க செவிலியராக, அதாவது நர்ஸாக இருந்து ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணி கர்த்தருடைய அழைப்பில் அவங்க டெடிகேட் பண்ணி வந்தாங்க. நானும் அதே போல் ஒரு மெடிக்கலில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தேன். மெடிசன் மற்றும் மருந்து வகையான காரியங்களில் இந்த டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தேன். அதுலேருந்து நான் ஒர்க் பண்ணிவிட்டு என்னையும் கர்த்தர் 1983 வாலிபத்தில் இருக்கும்போது என்னை இழுத்தார். அப்போ வாலிப மீறுதல் நிமித்தமாக நான் செட் ஆகலை ஆண்டவருக்குள்ளே. 2000 தான் என்னை மீண்டுமாய் கர்த்தர் என்னை பிடித்தார். ஒரு பயங்கர ஒரு கொடிய வியாதி, மரணத்தை நோக்கி போனேன். ஸோ அதிலேருந்து கர்த்தர் இழுக்கப்பட்டு 2000 நாங்கள் ரெண்டு பேருமே கர்த்தருக்காக முழுமையாக நாங்கள் அர்ப்பணித்தோம். எந்த உலக காரியத்துக்காக ஓடாமல் நாங்கள் எல்லாவற்றுக்கும் முழுமையாக அர்ப்பணித்து அந்த காரியத்தில் கர்த்தர் தான் என்பதை ஒரு வைராக்கியை நாங்கள் கொண்டோம்.